Hi friends, Bashas kitchen weekend special இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மட்டன் sherva for parotta. பரோட்டாக்கு நம்ம எப்பயுமே மட்டன் குருமா இல்ல சிக்கன் குருமா சாப்பிடுவோம். ஆனா ரெண்டுமே தேங்காய் போட்டு தான் செய்வோம். தேங்காய் இல்லாம பரோட்டா சால்னா எப்படி செய்யறது அப்படின்றத தான் இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். வாங்க பார்க்கலாம். இந்த பரோட்டா சால்னா செய்யறதுக்கு ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நீளமா நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறமா நீளமா நறுக்கி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கோங்க. 3 வெங்காயத்துக்கு இங்கே நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கலாம். நல்லா காரசாரமாக நீங்கள் சாப்பிடுவீங்கன்னா 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு இதை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். இந்த அளவு வதங்குச்சுன்னா போதும். இப்போ இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா ஆறிடுச்சு. ஒரு பிளெண்டர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். இந்த குழம்புக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேங்காய் சேர்த்துக்க போகிறதில்ல அப்படின்றதுனால வெங்காயம் தக்காளி வதக்கி சேர்க்கறதுனால நல்லா நம்மளுக்கு ருசியாக இருக்கும். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்து தாளிச்சுக்கலாம். பொடியாக நறுக்குன ஒரு வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. இந்த குழம்பு செய்கிறதுக்கு இந்த வெங்காயம் தக்காளி வதக்குறோம் இல்லையா, அப்போ கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். நிறைய வெங்காயம் சேர்த்துக்க வேண்டியதில்லை. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இங்கே நான் இன்றைக்கி 3/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். 2 பெரிய ஸ்பூனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் குழம்பு நல்லா ருசியாக இருக்கும். அடுத்ததாக பொடியாக நறுக்குன்னு பாதி தக்காளி அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன தக்காளியை சேர்த்துட்டு அதையும் 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்து வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பேஸ்ட்டை சேர்த்துருங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பரோட்டா சால்னா நான் வீக்கெண்ட் ஸ்பெஷலில் செஞ்சேன். பரோட்டா பார்த்தீங்கன்னா நான் நார்மல் பரோட்டா தான் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஆனால் உங்களுக்கு என்ன பரோட்டா எப்படி செய்கிறது அப்படின்ற வீடியோ கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். மசாலாவில் உப்பு, மஞ்சத்தூள், கறி மசாலா தூள் அப்புறம் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. கறி மசாலா தூள் இல்லைன்னா கலந்த தூளும் சேர்த்துக்கலாம். கலந்த தூளும் இல்லை அப்படின்னா தனியாத்தூளும் ஜீரகத்தூளும் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை லெமன் இதில் அடுத்தா பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் சேர்க்கறதுனால மட்டன் நல்லா சாஃப்டாகவும் நல்லா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணியும் கொடுக்கும். க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க மட்டனை சேர்த்துருங்க. இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். எப்பவுமே சாப்பிட்ற மட்டன் குருமா மாதிரி இல்லாமல் ரொம்ப நல்லா ருசியாகவும் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டும் இந்த ஸ்டைலில் செய்யும்போது நம்மளுக்கு கிடைக்கும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறமா மட்டன் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன். கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்துச்சுன்னா போதும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு கொத்தமல்லி சேர்த்துடலாம். கொஞ்சமாக கொதி வந்ததுக்கப்புறமா லிட் க்ளோஸ் பண்ணி கரெக்டாக 4 விசிலில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நாலு விசிலுக்கு அப்புறமா இப்போ பாருங்கள் நம்மளோட மட்டன் ஷேர்வா எப்படி ரெடியாக இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்படியே கமன்னு சூப்பராக வாசனையாக இருக்குது. தேங்காய் போட்டு செஞ்சுருந்தீங்கன்னா கூட இந்த அளவுக்கு வாசனை இருந்திருக்காரு. சூப்பராக கலரும் டெக்ஸ்சரும் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். மட்டன் சால்னா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். இந்த மட்டன் சால்னாவை நாங்கள் ரைஸ்க்கும் சாப்பிட்டோம், அப்புறம் பரோட்டாக்கும் சாப்பிட்டோம். ஸோ ரெண்டுக்குமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றது சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்து வேறு என்ன ரெசிபி வேணும் அப்படின்றது இந்த கமெண்ட் செக்ஷனில் உங்களோட சஜஷனை கண்டிப்பாக கொடுங்க. மறுபடியும் கொஞ்சம் சூடு பண்ணதுனால மட்டன் ஷேர்வா கொஞ்சம் திக்காயிருச்சு. ஆனாலும் பரோட்டாக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி இந்த ஸ்டைல்லையே நீங்கள் சிக்கன் போட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பார்க்கலாம். மதுரை ரோட்டு கடை எம்டி சால்னா ரெசிபி உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோவுக்கு கடைசியில் வர்ற இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.